அதிலே கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற யுகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தீ வைப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பூலோகத்திலே வருணன் கூட மழை பொழிய மறுக்கிறார். அப்படி எங்கெல்லாம் அதர்மம் கூறுகிறதோ அங்கெல்லாம் வடியெடுக்கும் பரந்தாமனாக திகழக்கூடிய எம்பெருமான் பல்வேறு அவதாரங்களை எடுத்து பகைவராக திகழக்கூடிய அரக்கரை சம்ஹாரம் செய்து அமரரை காத்து ரசித்து வருகிறார். அப்படி இருக்கே சுமார் 9 கோடியே 20 லட்சம் மைல் உள்ள சூரிய மண்டலம், அந்த சூரிய மண்டலத்திற்கு அதிபதியாக 11 நாமதேயங்களுடைய கதிரவன், பரிதி, ஞாயிறு, இப்படி ஊர்வன, பரப்பன, நடப்பன அத்துணை ஜீவராசிகளும் இந்த கதிரவனுடைய ஒலியை பெற்ற பிறகே தன் வாழ்க்கை பயணத்தை துவக்குகிறது. அப்படி இருக்கே கடமையோடு செய்ய வேண்டியது என் தலையாய கடமையாகும். ஆனாலும் ரதச்சாரதியாக திகழக்கூடிய அருணன் வரவு எனக்கு தேவை. அருணா, வாழ்க வளமுடன். அருணா, நமது கடமை என்ன? அனுதினமும் உலக பவனி வர வேண்டும். ஜீவராசிகள் நமது ஒலியத்தானே எதிர்பார்த்திருப்பாங்க. ஆகட்டும். சொல்றேன். யாரு? நான் வந்து உங்களுக்கு ஓலை வந்துக்குது. ஓலை வந்துக்குதா? ஓலை வந்துச்சு. நான் யாரு? எங்களுக்கு ஓலை வந்துக்குதா? நான் யார் தெரியுமா? யாரு? தேவலோகத்து மாதிரி வந்ததின் நோக்கம் ஒரு கால் வீக்கம். யாருடா? உனக்கு எனக்கா? உங்க பாட்டிக்கு. என்ன விஷயம் கேக்குறீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு வந்து லிகிதம் வந்திருக்குது. லிகிதமா? ஆமா. ஏதா கொடு. சரியா? லிகிதம் போய் எடாது. கட்டிக்காத போய். உன்னை பார்த்தா குரங்கு பிடிக்கிறா. என்ன லிகித குடுறா. சரி குடுக்குறேன். ஐயா வாழ்க வளமுடன். என் அருளும் என் ஒளியும் என்றுமே உனக்கு உண்டு. முடங்கல் கொண்டு வந்துக்கிறான். முடங்களா இல்ல சொரங்களா? ஐயா நீ இந்த மாதிரி வேலை செய்யற சாமி. என்னடா நீ ரொம்ப வர வர ஏடாமடி பண்ணிக்கிறீங்க. என்ன கேளு. இது என்ன தமிழ்? நேற்று பண்ண வேலை நீ நியாயமா? அதான் என்ன என் மொண்டாட்டி ஓடுறான்னு கூட்டி துணியை துவைச்சு போட்டு இவரு வருவாருன்னு பார்த்தா இவரு வேற ஊருக்கு கூட்டுக்கிறாரு. யாரு துணி துவைக்க வராரா? இவரு வெயில் காஞ்சா தானே சீக்கிரம் காயும். ஒளி வீசணும். வழி இல்லாத அந்த பக்கம் போட்டா திருவண்ணாமலை போட்டா வந்தாசில் வரல. நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா அட அறிவற்றவனே, அறிவையே அடகு வைத்தவனே, 9 கோடியே சுமார் 20 லட்சம் மைல் என் ஒளி எங்குமே பரவுகிறதா? வந்தாசில் வரலையா நேற்று நீ? அப்ப நான் யாரை கேட்கறேன்? வந்தாசில் லீவ் போட்டுச்சா? அதுதான் நேரா வரும் உனக்கு கேட்கறேன். சரி சரி கொடு. மனக்குறையை தீர்த்து வைப்பது இந்த கதிரவனுடைய தலையாய கடமை. அப்ப நாளைக்கு வரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்துக்கிறான். ஐயோ லிகிதம் கொண்டு வந்த மாதிரியே தெரியலையம்மா. ராஜகோபால் பிள்ளை இறைவனடி சேர்ந்தாலும் அவருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். போய் ஆட்டுங்கிறதா லிகிதமா? ரொம்ப திரும்பட்டு லிகிதம் கொண்டு வந்துக்கிற. செலவு நான் வேணுமா கேளு. சரி நான் வரீங்களா? வந்துருங்க. இருந்தா ஒரு 200 ரூபாய் கொடு. இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் கொடு. இருந்தா 200, இல்லைன்னா 500. ஏண்டா 200 தான் இல்லையா? 500 எப்படி தருவாங்க? இப்ப உங்களை நம்பி வந்துட்டேன். ஆமா. இப்ப நான் உன்னை லிகிதம் குத்துட்டேன். ஆமா. இப்ப நான் உன்னை கேக்குறேன். இருந்தா அந்த எத்தனை பாட்டுன்னு குத்துருவேன். என்னண்டு இருந்தா கொடுத்துட்டு போறேன். நீ இப்ப இல்ல நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவ? இல்லப்பான்னு சொல்ல போறேன். பக்கம் கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கறது ஒரு சேர்த்து அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன். நான் என்ன வீட்டுக்கு செங்கலை வாங்க போறேன். அரிசி பருப்பு வாங்கி போறியா? 26 விளாக்கு. சரி வா. ரொம்ப கஷ்டப்பட்டு லிகிது கொண்டு வந்துக்கிறேன். அதான் டீ கிடக்குது பாரு, அங்க டீ சாப்பிட்டு நீ சில்லறை கொட்டு போ. நான் வந்து கணக்கு பாத்துக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க எத்தனை பேர் ராக்குறீங்க? இல்ல நான் போய் சாப்பிட்டு துணி குடுத்துட்டு போனா இவரு சில்லறை கொடுக்குறாரு. லிகிதம் கொண்டு வந்ததுக்கு 500 ரூபாய் நான் நியாயமா? வந்தாரை வாழ வைக்கும் நாடு பொன்னாடு. ஆமா.
தமிழ்நாடு அதற்கு ஒரு இலக்கணம். அப்படி இருக்கும்போது நாம் யார்? தேவர்கள். ஆமா. முறையாக வந்தவருக்கு நீங்கள் அமிர்தம் புசித்து விட்டு செல்லுங்கள். கொடுத்து விடுங்கள். அங்க போய் கல்தண்ணிடா. சரி வரட்டும். கல்தண்ணி. போங்க. இந்த முடங்கல் ஏன் தெரியுமா? பிறர் அறியக்கூடாது, இது ரகசியம் என்பதற்காகத்தான் முடங்கி இருக்கு. ஆமா, அதுக்கு பார்த்தா மன்னருடைய ஆட்சி காலத்திலே லிகிதமானது. இப்போது அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் கிடையாது. இல்லாமல் போனது. பொன்னுரதற்கு அதிபதி தேவேந்திரன் எழுதிய முடங்கல் அவசர ஆலோசனை கூட்டம். அனைவருக்கும் நான் முடங்கல் அனுப்பியுள்ளேன். நீங்களும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு பொன்னுலக வேந்தன் பிறந்தார். எப்படியா இருந்தாலும் தேவேந்திரன் அழைப்பு கொடுத்துருக்கா போய்தானுங்க. அவனை புறப்படக்கு போலாம். அது எப்படி? நான் சென்று விட்டால், கடமையை மறந்து விட்டால் பிரபஞ்சத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? இருள் சூழ்ந்து விடுமே. இப்போது ஒளிவிளக்காக திகழ்கிறது, அது இருள்மயமாகி விடுமே. அருணா, ஒளி வீசல்னா மக்களே மடிந்து விடுவாங்க. தர்ம சங்கடமாக இருக்கு. தர்ம சங்கடமாயிடும். தேவேந்திரன் லீதம் கொடுத்துட்டு அங்க போகலாம். தேவேந்திரன் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். என்ன செய்யலாம்? ஒன்று செய்வீங்களா? எப்படி? நான் தவறா நினைக்க வேண்டாம். சொல்லுங்க. உன் பொறுப்பாக நான் சென்று வரேங்க. நான் போயிட்டு வரேன். எங்கே? தேவலோ. எங்கே? தேவலோ. நல்லவரையே நாடு மதிப்பது கிடையாது. அங்க வீணம் உடைய நீ சென்றால் பொன்னுலக வேந்தன் வரவேற்பு தந்து புகழாரம் தந்து புகழ் மாலை சூட்டுவானா? ஒரு காரணம் வீதம் சொல்லுவேனா? அப்படிப்பட்ட பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். ஆனாலும் ஒரு கால் நீ செய்கிறேன் என்கிறாய். இருந்தாலும் மகிழ்வாகத்தான் இருக்கிறது. நல்லவரை நாடு மதிப்பது கிடையாது என்றால் உனக்கு மரியாதை கிட்டுமா? எனக்கு ஒரு கால் ஊனமாயிட்டது என்றா மாலை மரியாதை கிடைக்குமா? உங்களுக்கு என்ன மாலை மரியாதை கிடைக்குதோ அதே மாலை மரியாதையோடு காத்துக் கொண்டிருப்பேன். சென்று வா, வளம் உண்டாக. புறப்படு புறப்படு. அருணன் எப்படி செல்கிறார், புகழ் மாலையோடு எப்படி வருகிறார் என்று கவனிக்கலாம். வருகிறேன். இந்த ஆலோசனை மண்டப விழாவிற்கு யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எது சென்று வரவேற்பு கொடுக்கணும். இப்போது யார் வருகிறார்கள் பார்ப்போம். ஐயா வணக்கம். ஒரு 4 நாளைக்கு நல்லா இருப்பா. மீதி நல்லா அப்புறம் ஒரு கும்பிடு போட்டா அப்புறம் ஒரு 4 நாள். ஆமா, நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அரபா அரபா இல்ல 1 ரூபாய் இல்ல 1 ரூபாய். யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் தேவலோகத்து மாதிலி. ஓஹோ, நீங்க எதுக்கு நிக்கிறேன்னு கேக்குறியா? இந்த விழாவிற்கு யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எது சென்று வரவேற்பு கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்க யாருங்க? அருண். அருணா வரணும்னா என்ன? அருணும்பா, அப்படின்னா ஒளி ரதம் செலுத்தக்கூடிய அருண்.
ரத சாரதி சூரிய பகவானுக்கு உன்னுடைய பெயர் அருண். அருண். சரி, இங்க என்னத்துக்கு வந்துக்கிற? தேவலோகம் போகணும். எதுக்கு? வழிவிடு. இது தேவ சபை உள்ள போனோம். உள்ள போகணும். சூரியன் சார்பா வந்திருக்கிறேன். உனக்கு நான் இப்ப வழி விடணும். எனக்கு வழி விடணும். நான் உனக்கு வழி விடுவேன். ஆனா உனக்கு வழி விட முடியாது. வழி விட முடியாதா? என்ன விஷயம்? எதுக்காக விட மாட்டேன்? நீயா அங்க என்ன முடிவுனா இருக்கிற. ஆமா. அங்க என்ன முடிவுனாக்கா தேவசபை உள்ள செல்ல அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. உனக்கு வழி விட்டுட்டு வச்சுக்க, என்னுடைய வேலை போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, வந்த வழியா பார்த்து நீயா போயிட்டா உனக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. நான் தேவேந்திர சபைக்கு சென்றே ஆகணுமே. நீ உள்ள போக முடியும், வெளியே போக முடியுமா முடியாதா? நீங்க வழி விடுங்க, நான் போய் சேர்ந்து அப்புறம் கழுத்து பூச்சி வெளியே தள்ளுவேன். கழுத்தை பூச்சி தள்ளினா கூட சரி, போய் தான் வருவேன். நான் தான் உனக்கு வழியா விட மாட்டேன். இவனும் அங்க என்ன முடிவுனா இருக்கிறான். இவனை கழுத்து பூச்சி வெளியே தள்ளிட்டோம். அடுத்தது யார் வேற தேவலோகத்தை மாதிரி ஒரு கால் ஊனம்னு சொல்லிட்டு வழிவிட மாட்டேன்ட்டான். ஆமா, ஒரு கால் ஊனமா இருந்தா தேவேந்திர சபைக்கு செல்ல முடியுமா? முடியாது. இந்த ஒரு சமயம் என்னுடைய தாயானவரை கேட்டு எந்த நேரத்தில் எந்த உருவனாலும் எடுக்கலாம் என்றார். அழகான பெண் வடிவம் தாங்கி சென்றா தேவேந்திரன். எப்படியே போட்ட ஒரு கல்லுக்கு சேலை சுத்தி கூட இருந்தா கூட பெண்ணான்னு பார்க்கக்கூடிய பெண் பைத்தியக்காரன் இப்ப அழகான ஒரு பெண் வடிவம் எடுத்து வந்து இப்போதான் ஒருத்தன் நொண்டி வந்தான். அவனு வெளித்தாலும் உள்ள போண்டா வழி. ஏன்டா இப்பதான் உன்னை கழுத்து பூச்சி வெளியிட்டாங்க. உன்னை ஆள் காட்டான்டா. மீன் நாங்க போக முடியாது. என்ன டென்ஷன் பண்ணாதான் இவங்க வழி விட முடியாதா? போடா. வழி விடுறா, பார்த்து போயிடுறேன். முடியாது. என்ன தான் நினைக்கிறா? வழி விட முடியாது.